தமிழகத்திலே பல்வேறு பகுதிகளிலும் இன்றைக்கு சுழன்று பணியாற்றி தமிழகம் முழுவதும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நம்முடைய மதிப்புமிகு அண்ணன் அண்ணாமலை IPS அவர்கள் இப்போது உங்களிடத்தில் முழங்குவார். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மதிப்பு மிகுந்த நம்முடைய வாக்காளர் பெருமக்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள் முன்னால் நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஒரு அரசியல் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்திய அரசியல் சரித்திரத்தில் 1977க்கு பிறகு ஒரு பிராந்திய கட்சி அதிக முறை வென்று ஆட்சி கட்டளை அமர்ந்திருக்கின்றார்கள் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அருமை சொந்தங்களே, இந்த முறை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளர், இதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்தவர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே 4ஆம் தேதிக்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, தமிழகம் முழுவதும் ஊட்டி அங்கிருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரிக்கு போங்க, சென்னைக்கு வாங்க, டெல்டா பகுதிக்கு வாங்க, அனைத்து இடத்திலும் கூட ஒரே ஒரு அலையை பார்க்க முடிகிறது. அது நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள் எல்லோரும் கூட ஒற்றை கருத்தில் தெளிவாக இருக்கின்றார்கள். நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வேண்டாம் என்பதில் தெளிவாக இருக்கின்றார். ஏன் தெளிவா இருக்கிறாங்க? மக்களுடைய முதல் தெளிவு என்னன்னாங்க, 5 ஆண்டு காலம் ஒரு ஆட்சியை பார்த்து விட்டோம். திமுகவை பொறுத்தவரை தமிழகத்தில் எப்பொழுதுமே அவர்களுக்காக ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வரமாட்டாங்க. யாராவது செய்யக்கூடிய தவறில் மட்டும்தான் அவங்க ஆட்சிக்கு வருவாங்க. இந்த முறை 2021 அற்புதமான ஆட்சி கொடுத்தும் கூட கொஞ்சம் நம்முடைய வாக்கு இங்கே எங்கே என்று பிரிந்திருந்த காரணத்தினால மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தார்களோ தவிர, அது உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் வெறும் 4.5 லட்சம் வாக்கு வித்தியாசம் தான். நமக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சில தொகுதி எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 4.5 லட்சம் வாக்கு வித்தியாசம் தான். 4.5 லட்சம் வாக்கு ஆகி இருந்தால் அப்பொழுதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்க. திமுகவை பொறுத்தவரை மக்கள் எப்பொழுதுமே அவர்கள் வேண்டும் என்று ஓட்டு போட்டு திமுக எப்பொழுதுமே ஆட்சிக்கு வந்ததில்லை. மக்கள் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு தேர்தலும் கூட நிராகரிக்க மட்டும்தான் செய்வாங்க. இன்னைக்கு 5 ஆண்டு காலம் ஆட்சியை பார்த்துட்டாங்க. ஆட்சியை பார்த்த பிறகு எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? இந்த முறை திமுகவினுடைய இந்த தேர்தல் மே 4ஆம் தேதி வாக்கை எண்ணும் பொழுது ஒரு சரித்திர தோல்வியை திராவிட முன்னேற்ற கழகம் பெற இருக்கிறது. எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் இது அலையாக நாம் பார்க்கின்றோம். மக்கள் எல்லோரும் தெளிவாக இருக்கின்றார்கள். கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. 511 வாக்குறுதி நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதி பார்த்தீங்கன்னா 70. 511 70 வாக்குறுதி மட்டும் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அதை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 15% மட்டும்தான் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதி. இன்னைக்கு காலையில முதலமைச்சருக்கு கீழே ஒரு தனிப்பிரிவு வச்சிருக்கிறாங்க, உண்மை சரிபார்க்கும் குழு வச்சிருக்கிறாங்க. நான் நேற்று ஒரு இடத்துல பேசி இருந்தேன். தமிழகத்தில் நம்முடைய பெண்கள் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த பிறகு 5 ஆண்டு காலத்தில் நடந்திருக்கக்கூடிய குற்றம் என்பது தமிழகத்தில் எந்த ஒரு 5 ஆண்டு காலத்திலும் கூட இவ்வளவு குற்றங்கள் நடந்தது கிடையாது. பெண்களுக்கு எதிரான கற்பழிப்பு வழக்குகள் மட்டுமே இந்த 5 ஆண்டுகள்ல 2080. இந்த 5 ஆண்டுகள் நடந்த படுகொலைகள் மட்டுமே 8008. இந்த 5 ஆண்டுகள்ல 18 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட போக்சோ வழக்குகள் மட்டுமே 39,900. உன்னை திமுகவுடைய உண்மை சரிபார்க்கும் குழு, மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய குழு காலையில் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டாங்க ட்விட்டர்ல. இல்ல, நீங்க பொய்யான தரவுகளை கொடுக்குறீங்க. தமிழ்நாட்டில் 19,000 வழக்கு தான் நடந்திருக்கு. திரும்ப உண்மை சரிபார்க்கும் குழுவுக்கு நான் தரவுகளை அனுப்பிச்சேன் என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில். நீங்க பாருங்க, மத்திய அரசு பாராளுமன்றத்தில் நம்முடைய மத்திய அரசு கொடுத்த தரவுகளை பாருங்க. தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு எதிராக நடந்திருக்கக்கூடிய குற்றங்கள் 39,999. நான் 99 குறைச்சு 39,900 என்று சொன்னேன். நீங்க 19,000 சொல்றீங்க. தைரியம் இருந்தா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நான் சொல்லி இருக்கக்கூடிய தரவுகள் தவறு என்று சொல்லுங்கள். அதற்கான ஆதாரத்தை காலையில் கொடுத்திருந்தேன். அருமை சொந்தங்களை எதற்காக இதை சொல்றேன்னா, இன்னைக்கு 5 ஆண்டு காலமாக தமிழகத்தில் யாராவது உண்மையை பேசி திமுகவினுடைய ஆட்சி சரியில்லை என்று சொன்னால் மிரட்டலும் உருட்டலும் மட்டும்தான் திமுக ஆட்சி அதிகாரத்திலிருந்து செய்யறாங்க. பத்திரிகை நண்பர்கள் யாராவது திமுக ஆட்சியை பத்தி தப்பா சொன்னாங்கன்னா கேபிள்ல அவங்களுடைய ஆர்டரையே தூக்கிடுவாங்க. இன்னைக்கு அரசு கேபிள்ல, அருமை சொந்தங்களே நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு டிவி சேனல் திமுக அரசு சரியில்லைன்னா அரசு கேபிள் இருந்து அந்த டிவி சேனலே காணாம போயிடும். அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாய உலகத்தில் வாழ்றார். அவரை சுத்தி இருக்கிற 5 பேரும்
அண்ணே நீங்க தான் ஜெயிப்பீங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க. எனக்கு சில நேரம் நம்முடைய முதலமைச்சரை பார்க்கும் பொழுது 23ஆம் புலிகேசி அவர்களை பார்ப்பது போலதான் இருக்கும். எதற்கு 23ஆம் புலிகேசி என்று சொல்றேன்னா, 23ஆம் புலிகேசி படத்துல அண்ணன் வடிவேல பாத்தீங்கன்னா ஒரு மன்னராக இருப்பார். அவரை சுற்றி இருக்கக்கூடிய 4 பேரும் அந்த மன்னனுக்கு என்ன கேட்கணுமோ அதை மட்டும் சொல்லுவார். ஸ்டாலின் அவர்கள் இத்தனை நாள் கழித்து இன்னைக்கு தான் தேர்தல் சூடு ஆரம்பித்த பிறகு களத்துக்கு வந்து இன்னைக்கு தான் மக்களை சந்திக்கின்றார். இன்னைக்கு தான் டீ கடைக்கு போய் டீ குடிக்கிறார். ஒரு முதலமைச்சர் டீ கடையில போய் டீ குடிக்கிறது ஒரு நியூஸுங்களா? நீங்களே சொல்லுங்க. அவர் எப்பாச்சும் குடிச்சார்? நீங்களே சொல்லுங்க. 5 ஆண்டுகள் எத்தனை முறை டீ கடையில போய் டீ குடிச்சிருக்கிறார்? தேர்தல் ஆரம்பித்து தேர்தலுக்கு இன்னும் 9 நாள் பாக்கி இருக்கும் பொழுது அன்னைக்கு தான் அவருக்கு டீ கடையே கண்ணுக்கு தெரியுது. ஐயா நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி டீ கடைக்கு போய் டீ குடிச்சிருந்தீங்கன்னா அங்க பேப்பர் படிக்கிறவங்க அன்னைக்கே சொல்லிருப்பாங்க இந்த ஆசி சுத்தம் மோசம். அன்னைக்கே நமக்கு ஏதாச்சும் விமோசனம் கிடைச்சிருக்கும். முதலமைச்சரை பொறுத்தவரை இன்னைக்கு தான் டீ கடைக்கு வந்து டீயை குடிக்கிறார். அருமை சொந்தங்களை எதற்காக இதை சொல்லுகின்றேன் என்றால், இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டிய ஆட்சி என்பதற்காக நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எப்பொழுதும் கூட தமிழக சரித்திரத்தில் பார்த்தது. சமீபத்தில் புரட்சி தலைவி அம்மா அவருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியில நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தி போட்டாங்க. எனக்கு அம்மா கிட்ட பல விஷயங்கள் பிடிக்கும். அவங்க எப்படி ஒரு அரசாட்சி பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு மக்களை அனுசரித்து அவருடைய ஆட்சி இருக்கும் எல்லாம் பிடிக்கும். ஆனா எனக்கு புரட்சி தலைவி அம்மா கிட்ட அதிகமாக பிடித்தது என்ன, நம்முடைய பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஆட்சி காலத்தில் முதலமைச்சராக இருக்கும் பொழுதெல்லாம் சட்டம் ஒழுங்கு என்பது கன் மாறி வைத்திருப்பார். சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கு எதிரான குற்றம் என்றால் முதலமைச்சர் அந்த எஸ்பியை தூக்கி நிற்கிறது மட்டும் இல்லைங்க, கம்ப்ளீட் காவல்துறையை காலி பண்ணிடுவாங்க. அந்த ஐஜியில இருந்து டிஐஜியில இருந்து அந்த பொறுப்புல யாரையும் இருக்க விட மாட்டாங்க. ஆனா தமிழகத்தில் இன்னைக்கு ஒரு நாளும் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு நீங்க பாருங்க. கிருஷ்ணகிரியில 3 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை. குற்றவாளி யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இளைஞரணி பொறுப்பில் இருக்கிறவங்க. திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா 65 வயது மூதாட்டி, அவர்கள் மீது பாலியல் வன்கொடுமை. விழாத்து குளத்துக்கு போங்க, 12வது பரீட்சை எழுதிவிட்டு வீட்டுக்கு வந்த ஒரு சகோதரிய பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டிருக்கின்றார்கள். குற்றவாளி யாருன்னா 2022 பாலியல் வன்கொடுமை ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே பெயில் இருக்கிறவங்க அக்யூஸ்ட். ஆனால் அருமை சொந்தங்களை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலமைச்சரை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கை கையாள்வதற்கான தகுதியோ திறமையோ ஒரு கையில இல்ல. ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் என்ன சொன்னாருங்க, என்னுடைய இரும்பு கை, இந்த இரும்பு கையில எல்லாத்தையும் அடக்கவினார். இன்னைக்கு அந்த இரும்பு கை துருப்பிடிச்சு, கையெல்லாம் துருப்பிடிச்சு, அவரால் எதையும் கூட செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, இந்த ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும் நீங்கள் ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அருமை சொந்தங்களே, எத்தனையோ காரணங்கள் நம்ம சொல்றோம். ஆனா உங்களுக்கான பாதுகாப்பு, உங்கள் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, உங்க குழந்தை பத்திரமா ஒரு கல்லூரிக்கோ பள்ளிக்கூடத்திற்கோ போய் படித்துட்டு வீட்டுக்கு பத்திரமாக வர வேண்டும் என்றால் திமுகவை ஆட்சியிலிருந்து அனுப்பினால் மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அருமை சொந்தங்கள், இன்னைக்கு தமிழகத்தில் காவல்துறை நண்பர்கள் இருக்கிறாங்க. காவல்துறை நண்பர்கள் பாதுகாப்பு கொடுக்கிறாங்க, நம்மோடு இருக்கிறாங்க. இன்னைக்கு காவல்துறைக்கே தலைவர் இல்லாத ஒரு பிரச்சனை. கடந்த 8 மாத காலமாக காவல்துறைக்கு ஒரு டிஜிபி கூட போடல. நீங்க பாருங்க ஐயா, நான் முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன், ஐயா ஏங்க ஐயா காவல்துறைக்கு டிஜிபி போடல? ஏன் போடவில்லை என்றால், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் அந்த சீனியாரிட்டியில பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அதிகாரிகள் திமுகவுக்கு எதிரானவர்கள் இவரே நினைச்சுக்கிட்டு, அது போனதுங்க, இவரே நினைத்துக்கிட்டு எந்த அதிகாரியும் கூட டிஜிபி போடாம 8 மாத காலமாக தமிழகத்திற்கு ஒரு பொறுப்பு டிஜிபியை வைத்து ஓட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஐயா பொறுப்பு டிஜிபி சொன்னா யாருங்க ஐயா கேட்பாங்க? நீங்களே சொல்லுங்க. பொறுப்பு டிஜிபி சொன்னா யாரு கேட்பாங்க? சட்டம் ஒழுங்கு முழுவதுமாக செயலிழந்து தமிழ்நாட்டில் மல்டிபிள் கண்ட்ரோல் சென்டர், இந்த ஐபிஎஸ் தலைமையில் அது ஒரு குரூப், அவங்க தலைமையில் இது ஒரு குரூப். இதையெல்லாம் சரி பண்ண வேண்டும் என்றால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த நாற்காலியில உறுதியா உட்கார்ந்தா மட்டும்தான். ஐயா சிஸ்டம் கெட்டு போனது மட்டுமல்ல, சிஸ்டம் புறையோடி கிடக்குது. இதை சரி செய்வதற்கே நம்முடைய ஆட்சிக்கு 6 மாத காலம் வேண்டும். அண்ணன் அவங்க அந்த நாற்காலியில் அமர்ந்த பிறகு முதலமைச்சராக குறைந்தபட்சம் 6 மாத காலம் வேண்டும் இதெல்லாம் சரி பண்றக்கு. அந்த அளவுக்கு கடுத்து குட்டிச்சவராக்கி தமிழகத்தினுடைய ஒரு இலாக்காவையும் கூட குட்டிச்சவராக வைத்திருக்கின்றார்கள் அருமை சொந்தங்கள். அதனால் இன்னைக்கு தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும். தமிழகத்தை திரும்ப பழைய மாதிரி கம்பீரமா கொண்டு போகணும். சட்டம் ஒழுங்கு முதல்ல கை வைக்கணும். அதே காவல்துறை நண்பர்கள் தான் திரும்ப மறுபடியும் பணி செய்ய போறாங்க. ஆனா அவர்களுக்கு நாம் சுதந்திரத்தை கொடுக்கணும், அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கணும், அவர்கள் பணி செய்வதற்கான ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதனால தாய்மார்களே, நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்.
ஓட்டு கேட்டு வந்தா கூட நீங்க திமுகவை அனுமதிக்க கூடாது என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா தமிழகத்தில் பல பெரும் குற்றங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நேரடி சம்பந்தம் இருக்குங்க. பல பெரும் குற்றத்துல தமிழ்நாட்டுல மற்ற கட்சிக்காரங்க யாராவது தப்பு பண்ணிருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக நான் திமுக கட்சி மோசம் அப்படின்னு சொல்வதை விட, ஒருத்தர் 2 பேருனா கட்சிக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்ல, யாரோ ஒருத்தர் பண்ணிட்டாங்க, கட்சியின் மீது பழிய போடும். ஏன்னா கட்சியில் இருக்கக்கூடிய எல்லோரும் மகாத்மா காந்தி நம்ம யாரும் சொல்லி. ஆனா திமுக ஆட்சியில பார்த்தீங்கன்னா எல்லா பெருங்குற்றங்களும் திமுக குற்றவாளி இருப்பாங்க. கஞ்சா கடத்தல் வழக்கு ஒரு சாதிக் பாஷால் ஆரம்பித்து உள்ளூர் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலர்கள் 4 பேர் இருப்பான். கிருஷ்ணகிரி போனீங்கன்னா 3 வயது பெண் குழந்தை தைரியம் எங்க வந்துச்சு? காவல்துறையில போய் யாரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, யார் நம்மளை பிடிப்பாங்க? இன்னைக்கு தமிழகத்தில் எத்தனையோ இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நேரடி குற்றவாளிகளாக குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, ஆட்சி கெட்டு போனது முக்கியம் இல்ல, ஆட்சியோட கட்சியும் கெட்டி போயிருக்குது. அப்ப இந்த கட்சி மறுபடியும் ஆட்சியில வந்து உட்கார்ந்தா எப்படி உங்களுக்கும் எனக்கும் நல்லது நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமை சொந்தங்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு கட்சியாக நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு இனி தமிழகத்தில் எதிர்காலம் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர், இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய பெண்கள் யாரும் கூட குடும்பத்தில் ஒரே ஒருத்தர் திரும்ப 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 முதல் தலைமுறை, 2வது தலைமுறை, 3வது தலைமுறை, இன்னைக்கு 4வது தலைமுறை இன்ப நீதியும் கொண்டு வந்து அரசியல் விழாக்களை பங்கெடுக்க வைக்கிறான். அது மட்டுமல்ல, நடத்தக்கூடிய நிகழ்வு பாருங்க. இன்பநிதி ஸ்டாலினுடைய பெயரில் இன்னைக்கு சினிமா படத்தை தயாரித்து மக்களுக்கு வெளியிடுறான். இன்பநிதி ஸ்டாலின் எங்க போய் சம்பாதிச்சாரு? யாரு பணம் அது? கொள்ளையடித்த பணம் எல்லாம் சினிமா துறையில படம் எடுத்து கருப்பு பணத்தை எல்லாம் வெள்ளையாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வறுமை சொந்தங்களே, சில இடத்துக்கு போனீங்கன்னா அவங்களோட ரியல் எஸ்டேட் கம்பெனி சென்னையில் ஆரம்பித்து கோயம்புத்தூர் வரை அவர்கள் நடத்தக்கூடிய ரியல் எஸ்டேட் கம்பெனியும் பார்க்கிறோம். அதனால் நீங்கள் மொத்தமாக இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தை நிராகரிக்கணும். நிராகரிப்பது மட்டுமல்ல அருமை சொந்தங்களே, 2016 அண்ணன் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று அண்ணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், 2021 அமைச்சராக இருந்தாங்க, 2021 மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினர். ஆனால் இந்த முறை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உடுமலைப்பேட்டையில மறுபடியும் ஒருதான் சட்டமன்ற உறுப்பினர், 3வது முறை உங்களுடைய அன்பையை பெற்று. அப்ப எதுக்காக நம்ம கூட்டம் நடத்துறோம் ஐயா? எதுக்காக நம்ம பேசுறோம்? நம்ம எல்லோருக்குமே தெரியும் அண்ணன் அவர்கள் வெற்றி பெற போகின்றார், மாற்று கருத்து இல்லை. இந்த கூட்டம் நடத்தி உங்களோடு நான் பேசுவதற்கான காரணம் திமுகவுக்கு ஓட்டே போடாதீங்கன்னு சொல்றதுக்காகத்தான் அருமை சொந்தங்கள். திமுக தோற்கடிக்க போவது உறுதி. எப்படிக்கு நம்ம தேர்தல் அறிவித்தோமோ அன்னைக்கே திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்படுவது உறுதி. திமுக காரங்களுக்கு எந்த காலத்திலும் கூட நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டாம், செலுத்தக்கூடாது என்பதற்காக நாம் இதை பேசிக் கொண்டிருக்கின்றோம் அருமை சொந்தங்களே. அருமை சொந்தங்களே, நம்முடைய உடுமலைப்பேட்டையை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு தமிழகத்தில் சில இடத்துல மலைப்பகுதியில கிராமாந்திர சாலைகள் போட வேண்டும் என்று சொன்னால் உடுமலைப்பேட்டையில சில பகுதியில் நம்ம போடும். எம்எல்ஏ அவர்கள் எத்தனையோ முறை சண்டை போட்டு நின்றாலும் கூட அவருக்கு வரக்கூடிய நிதியை வைத்து செய்யறாங்க. மத்திய அரசு தமிழகத்திற்கு மட்டுமே கிராம சாலை திட்டத்திற்கு 6000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கும். ஆனா கடந்த முறை ஸ்டாலின் அரசு 2023 மத்திய அரசு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க, தமிழகத்தில் எங்கேயும் கிராம சாலைகள் போட வேண்டிய அவசியம் இல்லை, 100% கிராம சாலைகள் நாங்கள் முடித்து விட்டோம். ஒரு பொய்யை கேட்டா இது பேரு திராவிட மாடல் அரசு என்கின்ற பொய்யை. அதனாலதான் 2 மாற்றம் நமக்கு வரணும் ஐயா. முதல் மாற்றம், அங்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அங்க வரும். அண்ணன் அவர்கள் மறுபடியும் 3வது முறையாக இதே தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். ஐயா 2ம் வந்தால் தான் நிதி வரும். 3வது என்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், இந்தியாவுடைய பிரதமர். ஐயா 3 பேர் முக்கியம். ஒரு பிரதமர் 55 லட்சம் கோடி பட்ஜெட் போடுறார். ஒரு முதலமைச்சர் தமிழகத்தில் 4 கோடி லட்சம் பட்ஜெட் போடுறோம். ஒரு எம்எல்ஏ, அவருக்கு எம்எல்ஏ ஃபண்ட் வருஷத்துக்கு 2 கோடி ரூபாய் உங்களுடைய வேலை செய்வதற்காக வருது. இந்த 3 பேரும் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் மட்டும்தான் வளர்ச்சி என்பது வரும். நீங்க கை தட்டினா கூட 2 கை வச்சு தட்டினா தாங்க சத்தம் வரும். ஒரு கை எப்படி சத்தம் வரும்? இத்தனை காலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கையை வச்சு கை தட்டிட்டு இருக்காரு 5 வருஷமா. மத்திய அரசோடு சண்டை சண்டை சண்டை, காலையிலிருந்து இரவு வரை குழாயடி சண்டையை மட்டும் போடுவது முழுநேர வேலையாக வச்சிருக்காங்க முதலமைச்சர். இன்னைக்கு பாருங்க, ஒரு வீடியோ போட்டிருக்காரு. வீடியோல முதல்ல எந்த அளவுக்கு பிரதமரை பேசுறாருன்னா, உங்களுக்கு கடைசி வார்னிங் கொடுக்கிறோம் அப்படின்னு. பிரதமருக்கு கடைசி வார்னிங் கொடுக்கிறாங்களாமா. யாருங்க? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கடைசி வார்னிங்.
கடைசி வார்னிங் நம்ம கேட்கல அப்படின்னா இவர் என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு கோபாலபுரத்தினுடைய மொத்த குடும்பமும் நிறைய அமைச்சர்களும் எந்த நேரம் வேண்டுமானாலும் சிறைக்கு போலாம். முதலமைச்சர் அவர்களே, அதே வார்னிங் திரும்ப நான் சொல்றேன். உங்களுடைய தங்கை கனிமொழி அவர்கள் எந்த வழக்கில் இருந்தும் விடுவிக்கப்படல, பெயில்ல வெளியிருக்காங்க. ஆராசா அவர்கள் எந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படல, பெயில்ல வெளியிருக்கார். செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படல, பெயில்ல வெளியிருக்காங்க. 35 அமைச்சர்கள் 13 அமைச்சர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் பெயில்ல வெளியிருக்கிறாங்க. ஏன் உங்க மேலேயே 2 சிபிஐ கேஸ் இருக்கு, அதையும் மறந்துடாதீங்க. மொத்தமாக புலால் சிறைக்கு மொத்தமா உள்ள போயிட்டீங்கன்னா கட்சி நடத்துற கூட ஆள் இருக்க மாட்டேங்க. இந்த வார்னிகி வெங்காயம் எல்லாம் கோபாலபுரத்தில் வச்சுக்கணும். மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா ஆளும் புலாலுக்கு போயிட்டீங்கன்னா கட்சி நடத்துவதற்கு ஆள் இருக்க மாட்டேங்க. அதனால இந்த வார்னிங் கொடுக்கிற வெங்காயத்தை எல்லாம் கோபாலபுரத்தில் வச்சுக்கிட்டு மக்களுக்கு பணி செய்வதற்கு, மக்களுக்கு வேலை செய்வதற்கு, ஏழை மக்களை உயர்த்துவதற்கு உங்க அதிகாரத்தை பயன்படுத்துங்க. முதலமைச்சர் என்கின்ற அதிகாரத்தை அடுத்தவருக்கு மிரட்டுவதற்கு, உருட்டுவதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் என்ற அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். நம்ம சொன்னாலும் திருந்துற ஜென்மங்கள் அவங்க கிடையாதுங்க. நம்ம தான் 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 5 வருஷமா கட்சிக்கிட்டு இருக்காரு. எப்பவோ கேட்டிருந்தாங்கன்னா எப்பவோ திரும்பி இருப்பாங்க. என்ன திருந்தாதனால தாங்க அம்மா இந்த எலெக்ஷன்ல திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி தமிழக அரசியல் இருந்தே நாம் அப்புறப்படுத்த போகின்றோம். அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உடுமலைப்பேட்டையில் விவசாய பெருமக்கள் நிறைய இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு விவசாயி, ஒரு எளிய மனிதர், விவசாயம் செய்யக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சராக வந்தா தான் ஆனால் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் விவசாய பிரச்சனையை பேசி இதற்கான என்ன நிதியை கொண்டு வர முடியுமோ ஒரு நாள் கொண்டு வருவார். தாய்மார்களே, நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்துக்கும் என்ன சம்பந்தம் நீங்க சொல்லுங்க. 2021 பொங்கல் வச்சார். எப்படிங்க பொங்கல் வச்சார்? பஞ்சை வைத்து பொங்கல் வச்சார். 2023 தான் முதலாக விறகடுப்பு வச்சு ஒரு பொங்கல் வச்சார். அது ஒரு போட்டோ போடுறதுக்காக பொங்கல். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு முதலமைச்சருக்கு போய் ஒரு பசுமாட்டை கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா, ஐயா பால் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, கொம்புல வருதா காம்புல வருதான்னு கூட தெரியாது அவருக்கு. அருமை சொந்தங்கள், அதுதான் முதலமைச்சருக்கும் விவசாயத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த பகுதி முழுவதுமே விவசாய பகுதி. விவசாய பகுதியில் இன்னைக்கு பாருங்க, நம்முடைய மத்திய அரசு கொப்பரைக்கு மட்டுமே குறைந்தபட்ச ஆதரவு விலை 2014 ஆட்சிக்கு வந்த பொழுது 1 கிலோக்கு 52 ரூபாய் இருந்ததுங்க. இன்னைக்கு 120 ரூபாய் 1 கிலோக்கு நாம் உயர்த்தி இருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, அதே போல மட்டை உரிக்கப்பட்ட தேங்காய் 1 கிலோக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை 2014 14 ரூபாய் இருந்துச்சு. இன்னைக்கு 31 ரூபாய் 30 காசுக்கு நாம் உயர்த்தி இருக்கின்றோம். இதெல்லாம் பாரத பிரதமர் நிறைய தேங்காய் எண்ணெய் கிடைப்பதை உறுதி செய்வோம். இன்னைக்கு அரசினுடைய நியாயவிலை கடையில மட்டுமே தேங்காய் எண்ணெயை கொடுக்க ஆரம்பிச்சோம்னா எங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு எவ்வளவு பெரிய வருமானத்தை ஈட்டி கொடுக்கணும் பாருங்க. சக்கரபாணி அவர்கள் அமைச்சராக இருக்கக்கூடியவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னாரு, பெருமக்களுக்கு எவ்வளவு பெரிய வருமானத்தை ஈட்டி கொடுக்கணும் பாருங்க. சக்கரபாணி அவர்கள் அமைச்சராக இருக்கக்கூடியவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னாரு, 4 மாவட்டத்தில் 14 தாலுகாவில் ஆரம்பிப்போம் என்று. 2 வருடம் ஆகி ஒரு செங்கலை கூட அவர்கள் வைக்கவில்லை. அருமை சொந்தங்களே, அருமை சொந்தங்களே, இன்னைக்கு இந்த காரணத்திற்காக நமக்கு ஒரு முதலமைச்சர் வரணும், இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாறணும், மத்திய அரசோடு இணக்கமாக இவர்கள் இருக்கணும். அதையெல்லாம் நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, இன்னொன்று மிக மிக முக்கியமானது. வருகின்ற ஏப்ரல் 16ஆம் தேதி பாராளுமன்றத்தில் மத்திய அரசு நம்முடைய சகோதரிகளுக்கு 3ல் 1 பங்கு நீங்க எம்பியா எம்எல்ஏவா இருக்கிறதுக்கான ஒரு சட்டத்தை நாம் கொண்டு வருகின்றோம். அருமை சொந்தங்களே, எப்படி தமிழகத்தில் புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் பெண்களுக்கெல்லாம் ஒரு அரசியல் இலக்கணமாக அவர் வந்த படி என்பது யாரும் அந்த படியில் ஏறி வந்திருக்க முடியாது, அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு பிரதமர் அவர்கள் நீங்கள்லாம் அந்த கஷ்டத்தை படக்கூடாது என்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக 33% இடஒதுக்கீடு ஏப்ரல் 16ஆம் தேதி பாராளுமன்றத்தில் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அதையும் திருத்தி பேசி, இல்ல நீங்க எப்படி இடஒதுக்கீடு கொடுப்பீங்க, தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கையை குறைத்து விடுவீர்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் 39 பேர் இருக்கிறாங்க. 39 59 எம்பிக்களுடைய எண்ணிக்கை உயர்த்தப்பட்டு அதுல 33 விழுக்காடு பெண்கள் எம்பிக்களாக வர வேண்டும் என்கின்ற அற்புதமான ஒரு விஷயத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வைத்திருக்கின்றார். நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர், நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
4 மணிக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னாங்க, பெண்கள் அவர்கள் அரசியலே மேலே வரக்கூடாது என்பதை தடுப்பதற்காகத்தான் ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை எதிர்க்கிறாங்க. மத்தியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டத்தை எதிர்ப்பதற்கான காரணம் ஒரு கனிமொழி கருணாநிதி இருக்கலாம், ஒரு தமிழச்சி தங்கப்பாண்டியன் இருக்கலாம், ஒரு கீதா ஜீவன் இருக்கலாம். திமுக குடும்பத்திலிருந்து வரக்கூடிய பெண்கள் மட்டும் அரசியல் அதிகாரத்தில் இருக்கலாம். நம்மை போன்ற சாமானிய சகோதர சகோதரிகள் அரசியல்ல பொறுப்புக்கு வரக்கூடாது என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக இன்னைக்கு நம்முடைய சகோதரிகளுக்கு கொண்டு வரக்கூடிய 33% இடஒதுக்கீடை கூட திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சொந்தங்களே, அடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்மோடு கூட்டணியில் இருக்கின்ற காரணத்தினால அதிமுகவை பத்தி பொய்யா பேசுறாங்க. காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பொய்யா பேசுறாங்க. ஐயா, அந்த காலத்துல காந்தி ஐயா சொல்லுவாங்க, 3 பேர்த்துக்கிட்ட நீங்க பத்திரமா இருக்கணும். 3 குரங்கு சொல்லுவாருங்க ஐயா. ஒரு குரங்கு கண்ணு தெரியாது, ஒரு குரங்கு காது கேட்காது, ஒரு குரங்குக்கு வாய் பேச தெரியாது. இன்னைக்கு தமிழகத்துல 3 பேர் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள், அம்மா கனிமொழி அவர்கள், சகோதரர் உதயநிதி அவர். ஒருத்தர் கண்ணே தெரியாத மாதிரி பேசுறாரு, ஒருத்தர் காதே கேட்காத மாதிரி பேசுறாரு, ஒருத்தர் பேசாம சைகையில மட்டும் பேசிட்டு இருக்காரு. அருமை சொந்தங்களே, இந்த 3 பேரும் நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள். பொய்யை மட்டும் பேசுவதை குலத்தொழிலாக காலையிலிருந்து இரவு வரைக்கும் வச்சிருக்கிறான். இன்னைக்கு அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க வந்தா பிஜேபி இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு வரக்கூடிய 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பணத்தை நிறுத்தி விடுவார்கள் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பெரிய பச்சை போய்! கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டுமே தமிழகத்துல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு நாம் 46,000 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்திருக்கிறாங்க. 46,000 கோடி. ஐயா, இந்த கையாளாகாத திமுக அரசு வச்சே நம்ம 46,000 கோடி கொடுத்திருக்கோம். பீகாரில் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலம், இன்னும் 2 கோடி பேர் அதிகமாக மக்கள் தொகை இருக்கக்கூடிய மாநிலம். அந்த மாநிலத்திற்கே நாம 32,000 கோடி கொடுத்திருக்கோம். அருமை சொந்தங்களே, பீகார்ல நாம் ஆளுகின்ற மாநிலத்திற்கு 32,000 கோடி, தமிழகத்துல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஆளுகின்ற நம்முடைய தமிழகத்திற்கு 46,000 கோடி. எதற்கம்மா மோடி இவங்க ஒதுக்கி கொடுத்தாங்க? தாய்மார்கள், உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, நீங்க 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு போகும் பொழுது உங்களுக்கு சம்பளம் வர வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக இன்னைக்கு அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கூட 125 நாளாக மோடி ஐயா உயர்த்திருக்கின்றார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த நாற்காலிக்கு வரும் பொழுது உங்களுக்கு தெரியும், அந்த 125 நாள் என்பது 150 நாளாக மாறுவதற்கான வாய்ப்பும் ஆட்சி மாற்றம் வந்தால் மட்டும்தான் நடக்கும். இவங்க 2021 தேர்தல் வாக்குறுதியிலேயே நாங்கள் 150 நாட்களாக மாற்றுவோம் சொன்னாங்க. 5 வருஷம் ஆச்சு, எதையும் கூட செய்யல. அதற்கும் சகோதரிகளே, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய பயனாளிகளே, நீங்கள் மறந்து விடாதீர்கள், உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அரசு என்டிஏ அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அருமை சொந்தங்கள், பொள்ளாச்சியில, உடுமலைப்பேட்டையில இந்த பகுதியில பாரத பிரதமருடைய 6,000 ரூபாய் கிடைக்கக்கூடிய கிசான் திட்டத்தில் பயன்பெறக்கூடிய விவசாயிகள் நிறைய பேர் இருக்கிறேன். அருமை சொந்தங்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து வெளியே வந்த பொழுது 2021 ஏப்ரல் மாசம் தமிழகத்தில் 45 லட்சம் விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் கொடுத்தோம். 45 லட்சம் பேர். திமுக ஆட்சியிலிருந்து வெளியே வர்ற அந்த நேரம் அது 21 லட்சமாக குறைந்திருக்கிறது. அந்த 24 லட்சம் எங்கெங்கே போச்சு? இங்க இந்த மாதிரி சில பேர் இருக்கலாம், ஐயா 2021 வரைக்கும் 6,000 ரூபாய் வந்துச்சு, ஆனா பேரை நீக்கிட்டாங்க. பாரத பிரதமர் எங்கேயும் நீக்கலீங்க. மாநில அரசு கொடுக்கக்கூடிய பட்டியலுக்கு 6,000 ரூபாய் பிரதமர் அனுப்புறார். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பதவியில் இருக்கும் வரை விவசாயிகள் 45 லட்சம் பேர் வச்சிருந்தாங்க. எப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்தாரோ, கூட்டுப்பட்டா பேரை நீக்கு, கூட்டுப்பட்டா நீக்கிற, ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பேரும் பேங்க் அக்கவுண்ட் பேரும் வேற மாதிரி இருக்கா, நீக்கு, நீக்கி 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 24 லட்சம் பேர்த்த நீக்கி இன்னைக்கு அது 21 லட்சமாக வந்திருக்கிறது. அருமை சொந்தங்களே, நீக்கப்பட்ட அனைவரையும் ஒரு நல்ல ஆட்சி இங்கே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அமைந்த பிறகு மத்திய அரசு கிட்ட பேசி 24 லட்சம் பேர்த்தையும் திரும்ப கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு. அருமை சொந்தங்களே, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எத்தனையோ முறை கடிதம் எழுதியும் கூட, எத்தனையோ முறை சண்டை போட்டும் கூட கண்டுக்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் 6,000 ரூபாய் யார் கொடுக்கறாங்க? மோடி ஐயா. 6,000 ரூபாய் யார் வாங்குறாங்க? விவசாய பெருமக்கள். எத்தனை பேர்த்த நீக்கினாலும் கூட அந்த கோபம் மோடி ஐயா மேல போகும். நீக்கப்பட்டவங்க என்ன நினைப்பாங்க? 2021 வரைக்கும் சரியா வந்துச்சு, மத்திய அரசு ஏதோ கோளாறு பண்ணிருக்கிறாங்க, என்னுடைய பெயரை நீக்கி விட்டார்கள் என்று. ஐயா, இந்த அரசு எத்தனையோ அப்ளிகேஷனை போய் கொடுத்து அண்ணா தவறா நீக்கி இருக்கிறீங்க.
கூட்டுப்பட்டா என்பது பிரச்சனை இல்லை, சிறு குறு விவசாயியாக இருக்கணும். அது மட்டும்தான் மத்திய அரசு கேட்பது. அதையும் கூட அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய முதலமைச்சராக வந்த பிறகுதான் அதையும் கூட நாம் செய்ய முடியும். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நாம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கின்றோம். இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா எங்க போனாலும் கூட ஒரே பொய்ய காலையில இருந்து சொல்ற மாதிரி நான் சொன்னேங்க ஐயா, மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணல அப்படிம்பார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் தவறாக பேச ஆரம்பித்து விட்டார். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடந்த 10 நாட்களாக இந்த 3 பேர்த்துல யார் அதிகமாக திட்டுவார்கள் என்பதுதான் அவங்களுக்குள்ள போட்டி. அதனால சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எடப்பாடி என்ன முதல் முறையாக எம்எல்ஏவாக இருந்த பொழுது உதயநிதி ஸ்டாலின் டைப்பர் போட்டிருந்தார் அப்படிங்கறத உதயநிதி ஸ்டாலின் மறந்துவிடக்கூடாது. அதை விட்டு வயசுக்கு தகுந்த பேச்சு இருக்கணும். எல்லோரையும் கூட ஏக வசனத்துல வாய்க்கு வந்தது எல்லாம் பால்டாயில் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொல்றார். எனக்கு இவரே தேவையில்லாம இந்த பால்டாயில இவரே ஃபேமஸ் பண்ணி விட்டாரு. யாரும் அதை பத்தி ஏதோ சொல்ல அருமை சொந்தங்களே, அதையும் கூட நம்ம சகோதரிகள் பார்க்கணும். நாகரிகமான அரசியல் திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு அது அநாகரிகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு நாம் என்ன செய்தோம் என்பதை விட திருப்பூர் மாவட்டத்துக்கு என்ன செய்தோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்வது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன். அருமை சொந்தங்களே, உடுமலைப்பேட்டை வழியாக மடத்துக்குளம் பொள்ளாச்சி நேஷனல் ஹைவே 209 4 வழிச்சாலை 1500 கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கியிருக்கின்றார். திருப்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் 22 கோடி. ஆயுஷ்மான் பாரத் பயனாளிகள் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 5 லட்சம் ரூபாய் மருத்துவ அட்டை 2,04,000 பேர். குழாய் மூலமாக குடிதண்ணீர் 2019 34% வீட்டுக்கு தான் பைப் மூலமா தண்ணி வந்துச்சுங்க. 2026 94% வீடுகளுக்கு பைப் மூலமாக தண்ணீர் வருகிறது. 4,30,121 வீடுகளுக்கு குழாய் மூலமாக தண்ணீர் கொண்டு வந்திருக்கிறோம். பிரதமருடைய மக்கள் மருந்தகம், பிபி இருக்குது, சுகர் இருக்குது, மாசம் டேப்லெட் வாங்கணும், 80% விலை குறைவாக தரமாக 46 மருந்தகங்கள் இந்த ஒரு மாவட்டத்தில் இருக்குதுங்க. உஜ்வாலா திட்டத்தின் கீழ் விலையில்லாத எரிவாயு இணைப்புகள் 55,000. எம்எஸ்எம்இ கடன் இந்த ஒரு மாவட்டத்துக்கு மட்டுமே 21,317 கோடி. முத்ரா கடன் இந்த ஒரு மாவட்டத்துக்கு மட்டுமே 7,354 கோடி. 6,000 ரூபாய் பயன்பெறக்கூடிய விவசாயிகள் 63,474. பிரதமருடைய சூரிய மின்சக்தி திட்டம் 1,573 பேருங்க. வீடு கட்டும் திட்டம் கிராமப்புறத்தில் 1,836 வீடுகளும் நகர்ப்புறத்தில் 14,466 வீடுகளும் நாம் கொடுத்திருக்கின்றோம். ஐயா, நான் படிச்சுக்கிட்டே போலாம். பயிர் காப்பீட்டு திட்டம் ஒரு பயனாளியும் படிக்கலாம். அதனால முதலமைச்சரே கண்ணு குருடா உங்களுக்கு. மத்திய அரசு இவ்வளவு கொடுத்தும் கூட ஏன் ஒரு மேடையில மத்திய அரசு எதுவும் கொடுக்கலன்னு எங்களுடைய மேல் பொய்ய பேசுவது தாண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சேர்த்து பொய்ய பேசிக் கொண்டிருக்கின்றேன். அருமை சொந்தங்களே, நம்ம பேசிக்கிட்டே போலாம். ஆனா நாம் எல்லோரும் முடிவெடுத்து விட்டோம். இத்தனை காரணங்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு வேண்டாம் என்கின்ற முடிவை நாம் எடுத்து விட்டோம். மறுபடியும் ஒரு நல்லாட்சி, மறுபடியும் ஒரு அற்புதமான ஆட்சி, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஆட்சி, சகோதர சகோதரிகளுக்கு உங்களுக்கு வாழ்வுரிமை முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி நாம் கொண்டு வரப் போகின்றோம். நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் அறிக்கையை உங்க முன்னால் கொடுத்துட்டாங்கம்மா. தேர்தல் அறிக்கை நமக்கு தெரியும். நம்முடைய உரிமை தொகையை 1000 - 2,000 நாம் உயர்த்திருக்கின்றோம். பார்த்தீங்க, சந்தோஷப்பட்டீங்க. நல்ல ஒரு தேர்தல் வாக்குறுதி. ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு குடும்பத்திற்கு நேரடியாக 10,000 ரூபாய் உங்களுக்கு வரும். ஏன்னா கடந்த 5 ஆண்டு காலமாக விலைவாசி ஏற்றத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. நேரடியா உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வரும். அதுவும் நீங்க பார்த்துட்டீங்க. திமுக காரை இப்பதான் டோக்கனை தூக்கி சுத்திட்டு இருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல பார்த்தேன். எதையா டோக்கன் வச்சிருக்கேன்? இல்லைண்ணே, மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, நானே டோக்கன் மாதிரி அச்சடிச்சிட்டேன். அந்த வீட்டில் போய் கொடுத்தம்மா, நீ ஓட்டு போட்டுட்டு இந்த டோக்கனை பத்திரமா வச்சு அதை கிழிச்சு கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு கொடுப்பேன். அவனே ரிசர்வ் பேங்க் கவர்னர் டிஎம்கே காரன், அவனே ஒரு பிரிண்டிங் பிரஸுக்கு போய் டோக்கன் அடிச்சு சுத்திட்டு இருக்கிறான். அதுல இருந்தே தெளிவாக தெரிகிறது தோல்வியை நோக்கி போய் கொண்டிருக்கின்றான். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு காலையில நாம் நம்முடைய தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மாநில அரசோடு இணைந்து மத்திய அரசு என்னவெல்லாம் செய்யும் என்பதை நம்முடைய தேர்தல் வாக்குறுதி. உதாரணத்திற்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தென்னை விவசாயிகளுக்கு மட்டுமே 350 கோடி ரூபாய் நம்ம கோகனட் ப்ரொமோஷன் ஸ்கீம்ல நம்ம ஒதுக்குறோம் ஐயா. இன்னைக்கு நிறைய மரம் பாத்தீங்கன்னா, நிறைய மரம் பூச்சிகள்லாம் கெட்டு போய்விட்டது, அதற்கான நோய் வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய தென்னை மரத்தை வெளியே எடுத்து புது தென்னை மரத்தை வைக்கணும், ஹை ஈல்டிங் வெரைட்டி கொண்டு வரும். இதையெல்லாம் மத்திய அரசு நம்முடைய தென்னை சாகுபடி பகுதி உங்களை உயர்த்துவதற்காக புதிய தென்னைகளை, புதிய நாற்றுக்களை, உயர் ரக நாற்றுக்களை கொடுத்து இந்த தென்னை மரம் இன்னும் அடுத்த பல ஆண்டு காலம் வருவதற்காக
கோகனட் ப்ரமோஷன் ஸ்கீம்ல 350 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றோம். அதுல அதிகப்படியான பயனாளிகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் நீங்க தான் பயன்பெற போறீங்க. அதே போல பல திட்டங்களை நாம் இன்று அறிவித்திருக்கின்றோம். மத்திய அரசு மாநில அரசோடு இணைந்து நாம் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது. அதனால நீங்க எடப்பாடி அண்ணனுடைய வாக்குறுதியை பார்த்தீங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் அவரும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம். இரண்டும் இணையும் பொழுது தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது உறுதியாக அடுத்த கட்டம் செல்வம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அருமை சொந்தங்களே, இதைத்தான் நம் டபுள் இன்ஜின் அரசு. இதை காங்கிரஸ் திமுக என்ன பண்ண முடியுங்க? 12 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலே இல்லை. என்ன அவங்களால பண்ண முடியுங்க? எதுவுமே பண்ண முடியாது. மத்தியில் இருந்து என்ன நிதியை கொண்டு வர்றாங்க, எந்த பணத்தை கொண்டு வர்றாங்க? அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது உங்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு ஆட்சியை தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே கொடுக்கும் என்று சொல்லி மிக பொறுமையாக இங்கே காத்திருந்து காலையில் வர வேண்டிய நான் சென்னைக்கு அவசர வேலை என்றாலும் சாயந்தரம் வந்தும் கூட அன்போடு பாசத்தோடு அண்ணன் உடுமலை ராதாகிருஷ்ணனோடு இணைந்து எல்லோரும் இங்கே வந்திருக்கின்றீர்கள். அம்மா, போன வாரம் எலெக்ஷன் கமிஷன் டிஜிபியை மாத்தினாங்க. முந்தா நேற்று எலெக்ஷன் கமிஷன் தலைமைச் செயலரை மாத்தினாங்க. ஏப்ரல் 23 நீங்க முதலமைச்சரை மாத்திருங்கன்னு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆனால் தமிழகத்திற்கு ஒரு நல்ல முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கொண்டு வர வேண்டும். அதற்கு ஏப்ரல் 23ஆம் தேதி நம்முடைய வெற்றி சின்னமான உடுமலைப்பேட்டையில இரட்டை இலை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு பெரிய சரித்திரத்தை இங்கே செய்ய வேண்டும் என்று சொல்லி ஐயா, இந்த தொகுதியை பார்த்தோம்னா 1977 இருந்து 2 முறைதான் திமுக ஜெயிச்சிருக்கிறது. 89, 96. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் உங்களோடு இணைந்து நின்று கொண்டிருக்கின்றோம். ஒற்றை காரணத்திற்காக மத்திய அரசுடைய திட்டங்கள் மாநிலத்துக்கு வரணும். அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுடைய கடமை. மாநிலத்தில் அதற்கான ஆட்சி இதை கொண்டு வர வேண்டும் என்பதில் பாரத பிரதமர் உறுதியாக இருக்கின்றார். எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கின்றார். அந்த உத்தரவு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டரும் தலைவனும் களத்தில் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி அருமை சொந்தங்களே, நம்முடைய தலைவர்களுக்கெல்லாம் நன்றி செலுத்த வேண்டிய நேரம் அது. இன்னைக்கு நம்மோடு நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் அருமை சகோதரி மோகனப்பிரியா அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்களை சகோதரிக்கு தெரிவித்து, உடுமலையினுடைய நகராட்சியினுடைய முன்னாள் சேர்மனாக இருக்கக்கூடிய அக்கா ஜெகதீஸ்வரி கந்தசாமி அவர்கள் முன்னால் இருக்கின்றார்கள். வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, பல்லடம் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்று அமைச்சராக இருந்து கோயம்புத்தூருடைய மேயராக இருந்து பல பொறுப்புகளை எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக பார்த்து அம்மாவுடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் சீமா வேலுச்சாமி அவர்கள் நம்மோடு இந்த தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அதே போல நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லோரும் பெருமளவில் இங்கு வந்திருக்கிறீங்க. அவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பகுதியினுடைய எல்லா பொறுப்பாளர்கள், பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து, அதே போல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எந்த எதிர்பார்ப்பும் எல்லாம் ஒரு தொண்டனாக ஒரு தேசியவாதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணியை செவ்வனே களத்தில் இருந்து செய்து எங்கே இரட்டை இலைக்காக நம்முடைய தோளிலே இரட்டை இலை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக சென்று கடுமையான பணி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய தலைவர் அண்ணன் ஹக்கீம் அவர்கள், முருகேசன் அவர்கள், அன்புராஜன் அவர்கள், பிராணேஷ் அவர்கள், சோமசுந்தரம் அவர்கள் நன்றி தெரிவித்து, அதே போல சார்பணி மாவட்ட செயலாளர்கள் செல்வராஜ் அவர்கள், அண்ணன் நாகராஜ் அவர்கள், உதயகுமார் அவர்கள், ருத்ரேஸ்வரன் அவர்களுக்கு நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அண்ணன் மனோகரன் அவர்களுக்கும் அண்ணன் சவுந்தர் அவர்களுக்கும் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் அண்ணன் குட்டியப்பன் அவர்கள், பங்கார் அவர்கள், கார்த்திகேயன் அவர்கள், மௌன குருசாமி அவர்கள், கண்ணாயிரம் அவர்கள், வேங்கை பிரபு நன்றி தெரிவித்து, மாவட்ட பொதுச் செயலாளர் ஜெகநாதன் அவர்கள், துணைத் தலைவர்கள் கலா குரு பிரசாத் வித்யலட்சுமி அவர்கள், மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் அவர்கள், நம்முடைய மண்டல் தலைவர்கள் பாலகர் அவர்கள், வித்யா அவர்கள், சர்க்குணம் அவர்கள், வெள்ளையங்கிரி அவர்கள், கௌதம் அவர்கள், கோகுல் அவர்கள், தேவநாதன் அவர்கள், அதே போல நம்முடைய எல்லா ஆற்றல் மிகுந்த கூட்டணி கட்சிகளுடைய அற்புதமான தலைவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய மாநில நிர்வாகி அண்ணன் முத்துக்குமாரசாமி அவர்கள், மாநில இளைஞரணி மண்டல் பொறுப்பாளர் அருமை சகோதரி அக்கா அபிராமி செந்தில் அவர்கள், மாவட்ட செயலாளர் திருவேல் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளிகள் வந்திருக்கின்றார்கள். மாவட்ட தலைவர் காந்தி செல்வன் அவர்கள், செயலாளர் நடராஜ் அவர்கள், அண்ணா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற பொறுப்பாளர் சிவானந்தம் அவர்கள், ஐஜேகே கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சக்தி பழனிசாமி அவர்கள், எல்லா நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய மதிப்பு மிகுந்த தலைவர்கள் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து, ஐயா மறந்து விடாதீர்கள், இருந்து மறந்து விடாதீர்கள், தாய்மார்களே, குறிப்பாக இளைஞர்களே, மாற்றத்திற்காக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம்.
ஏப்ரல் 23ஆம் தேதி இரட்டை சின்னத்திலே வாக்களித்து அண்ணன் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு எங்களுடைய எல்லோருக்கும் கேட்டு முடித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.